Things from SS Class 9 Science Unit 4 Electric Charge and Electric Current Part 5 Types of Current. இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் கூலம்ஸ் லா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓம்ஸ் லா, ட்ரா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டயக்ராம் ஃபார் சீரிஸ் அண்ட் parallel circuit, explain the effects of electric current like heating or thermal effect, chemical effect and magnetic effect, understand direct and alternating currents, know the safety aspects related to electricity. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இன்றைக்கி டைரக்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸு பார்க்க போகிறோம். இந்த கியூஆர் கோடோட லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஓம்ஸ் லா வெரிஃபிகேஷன் தான் ஐசிடி கார்னரில் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம லேபில் வந்து ஓம்ஸ் லா வெரிஃபிகேஷன் செஞ்சு பார்ப்போமோ அதே மாதிரி நீங்கள் சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த யூனிட்டுக்கான கைடு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அதில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கான்செப்ட் மேப் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்டு எலக்ட்ரிக் கரண்ட். இந்த லெசனில் டோட்டலாக உங்களுக்கு 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் சார்ஜஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு டாபிக், எலக்ட்ரிக் கரண்ட்டு செகண்ட் டாபிக், இதுக்கு 2 வீடியோ போட்டிருக்கோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு தேர்டு டாபிக், கரண்ட்டுங்கிறது 4th டாபிக், டைப்ஸ் ஆஃப் கரண்ட் தான் 5th டாபிக். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 6th டாபிக் வந்து சேஃப்டி. Types of current. There are 2 distinct type of current that we encounter in our everyday life, direct current, alternating current. நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து 2 விதமான கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். டைரக்ட் கரண்ட், இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறத வந்து தாமஸ் ஆல்வா எடிசன்கிற சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிறத டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்திருக்கும். அது என்னங்கிறத நம்ம பின்னால் பார்ப்போம். இப்போ டைரக்ட் கரண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து 2 விதமான கரண்ட்டை வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஒன்று வந்து கன்வென்ஷனல் கரண்ட், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி தான் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தோம். இப்படி ஒரு ஸ்பியரும் இப்படி ஒரு ஸ்பியரும் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இதில் ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்குது, இது ஃபுல்லாக வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல், இது வந்து லோயர் பொட்டன்ஷியல். இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு தின் ஒயர் வச்சு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க மக்கள் முன்னாடிலாம், கரண்ட்டில் வந்து புரோட்டான் வந்து இங்கேருந்து இங்கே போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லினாங்க. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், கன்வென்ஷனல் கரண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா எலக்ட்ரான் கண்டுபிடிச்ச பிறகு தான் எலக்ட்ரான் தான் மூவ் பண்ணியிருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அப்போ அது வந்து லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலை நோக்கி இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருந்திருக்கு, இப்படி மாற்றி போயிட்டு இருந்திருக்கு. அதை தான் நம்ம போன வீடியோவில் எல்லாம் சொல்லியிருந்தோம். அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஏபின்னு 2 ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் இருக்கான்னு சொன்னால் பிங்கிற பையன் வந்து பென்சில் வாங்கினா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை ஏங்கிற பையன் வந்து பென்சிலை கொடுத்தான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் சர்க்கியூட் கனெக்ஷன் வந்து நம்ம முன்னாடிலாம் இப்படி பேட்ரி கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரோ மார்க்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவில் கிளம்பி நெகட்டிவில் போடுற மாதிரி தான் போடுவோம். அதை நம்ம அப்படியே போட்டு பழகிட்டதுனால அது வந்து கன்வென்ஷனல் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே வந்து எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் அவங்க சொல்ல வர்ற கருத்து. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போவோம். இன்னும் கரண்ட் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இஸ் டியூ டு த மோஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரான் ஃப்ரம் லோயர் டு ஹையர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் போகும். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல் போகும்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. அதாவது நெகட்டிவ்ல இருந்து இந்த மாதிரி கிளம்பி பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரான் வரும்னு சொல்கிறாங்க. பேட்டரி இஸ் யூஸ்டு டு மெயின்டைன் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 ends ஆஃப் த ஒயர். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதாவது நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் எலக்ட்ரான் ஃப்ளோவை தான் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது 2 பசங்க வந்து
வந்து இந்த மாதிரி கையில் வந்து ஒரு தண்ணி டியூபை கையில் வச்சுருப்பாங்க. அப்போ அதில் வந்து தண்ணி ஃப்ளோவே ஆகாது. அதில் இந்த பையன் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், இந்த பிங்கிற இந்த பையனோட கை வந்து கீழே இறங்கிடுச்சுன்னு சொன்னால், இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி அப்படின்னா இது வழியாக தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகி வெளியில் வந்துடும். அப்போ இந்த மாதிரி வந்து பொட்டன்ஷியலில் வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது இது கிராவிடேஷனில் பொறுத்து ஹையர் பொட்டன்ஷியலில் இருக்குது, இது வந்து லோயர் பொட்டன்ஷியலில் இருக்குது. அப்படி மேலே கீழே இருந்தால் தான் தண்ணி மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு போகும். அப்போ அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து இந்த பேட்ரி தான் எப்போதும் க்ரியேட் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க, பேட்ரி இஸ் யூஸ்டு டு மெயின்டைன் எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேட்ரி தான் வந்து டிசி கரண்ட்டுக்கு சோர்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, இந்த டிசி கரண்ட்னா என்னென்னா, டைரக்ட் கரண்ட் அப்படின்னா அது வந்து ஒரே யூனிட் டைரக்ஷனில் தான் போகும், இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிசி கரண்ட்டுக்கு பேட்ரி மட்டும்தான் சோர்ஸா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சோலார் செல்ஸ் இருக்குது, தெர்மோகப்பிள்ஸ், இதெல்லாமே வந்து வச்சு நம்மளால் டிசி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ டிசி கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிக்சர் காட்டுறாங்க. இது வந்து கரண்ட், இது வந்து டைம். அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த கரண்ட் என்ன பண்ணுது, ஒரே டைரக்ஷனில் இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. மெனி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் யூஸ் டிசி. டிசி வந்து யார் எந்தெந்த சர்க்கியூட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோன், ரேடியோ, எலக்ட்ரிக் கீபோர்டு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இப்போ நம்ம இனிமேல் இதை தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். செல்ஃபோன் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எல்லாம் வந்து டிசி கரண்ட் இருக்குது. இதை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த எடிசன்கிற சயின்டிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1000 கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் 1000 அவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துவாங்க. அதில் நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சதை இவர் அந்த கம்பெனி பேரில் காப்பிரைட் வாங்கிட்டதுனால எல்லாமே வந்து அவர் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுல பேர்லாம் வந்துடும். இப்போ இந்த டிசியில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வரும் அவருக்கு. அதை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த இடத்துக்கு தான் வேற ஒரு கண்ட்ரியிலேருந்து டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் வந்து இவர்கிட்ட வந்து வேலைக்கு சேருவார். அது என்னென்னு அடுத்து பார்ப்போம். இப்போ நான் அடுத்து வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை தான் வந்து டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். அந்த டிசியில் உள்ள மிஸ்டேக்கை அவர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவார். ஆனால் இவர் வந்து ஏசி கண்டுபிடிச்ச உடனே இந்த ஏசி கரண்ட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்து இப்போதைக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லுவார். ஆனால் டெஸ்லா வந்து ரொம்ப வசதி கம்மியானவர். இவர் வந்து நல்ல செல்வாக்கோடு இருப்பார், நிறைய பணபலம் இருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு. அதனால் வந்து இவரோட இது வந்து எடுபடாது அன்னைக்கு மக்கள் முன்னால். அப்போ தன்னோட கரண்ட்டு தான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பயன்படும், ஏசி கரண்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஒரு யானை மேலே வந்து ஏசி கரண்ட்டையே கொடுத்து கொள்ள வச்சு அந்த மாதிரிலாம் வந்து எடிசன் பண்ணதாக சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி தான் இன்றைக்கி வந்து டெஸ்லா கண்டுபிடிச்ச ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வந்து கரண்ட்டை வந்து இந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்திருக்க முடியாது. இவ்வளோ தூரம் நம்ம முன்னேறி வந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச அளவு வேணால் கம்மியாக இருக்கலாமே தவிர, ஆனால் 90% வந்து இந்த உலகத்தில் இப்போவும் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக நம்ம வந்து எடிசனையும் நம்ம குறைவாக நினச்சிட முடியாது. அவங்களுக்கு வந்து டிசி கரண்ட்டும் நம்ம இன்றைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ கண்டுபிடிக்க போகிற எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுலேயும் அதிகமாக பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் போக போக அந்த சயின்டிஸ்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய போராட்டம், டிசி கரண்ட்டா ஏசி கரண்ட்டா, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த யூனிட்டில் வரும். மேலே வந்து நீங்கள் 10th கொஞ்சம் வரும், +2 போய் நீங்கள் நல்லா டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போ நம்ம பார்ப்போம். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் எ ரெசிஸ்டார் ஆன் இன் எனி அதர் எலமெண்ட் சேஞ்சஸ் இன்ஸ் டைரக்ஷன் ஆல்டர்னேட்லி த கரண்ட் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதாவது தன்னோட கரண்ட் வந்து தன்னோட டைரக்ஷனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். எதில் மாற்றோம்னா, ஒன்று ரெசிஸ்டார், அப்படி இல்லைன்னா நம்ம
எதில் யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து அது தன்னோட டைரக்ஷனாக மாற்றிக்கிட்டே இருந்தோம். அதனால தான் அதை வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ எப்படி மாற்றும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சைன் வேவாக மாற்றும். அதனால தான் அதை வந்து சைனூசாய்டல் வித் டைம். இப்போ 9th வந்ததுனால உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரியில் சைன்னா என்ன, காஸ்னா என்ன, டேனுனா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சைனை வச்சு இது மாறுறதுனால தான் அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சில பேர் சினுசாய்டல்பாங்க, சில பேர் சைனூசாய்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்து இதுதான் சைன் வேவ்னு நல்லா தெரியும். இது வந்து 0ன்னு இருக்கும், இங்கே வந்து 90 இருக்கும், இது வந்து 180, இது வந்து 270 இருக்கும், இது வந்து 360. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சைன் 0 வேல்யூ வந்து 0ன்னு, அது மாதிரி சைன் 360யோட வேல்யூம் 0 தான். சைன் 90யோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் இருக்கும், அது 1ன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து கீழே வந்து சைன் 270யோட வேல்யூ வந்து -1 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு பொருள் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பல தடவை ஆசிலேஷன் படிச்சிருக்கோம். நம்ம ஊஞ்சல் ஆடுறோம், ஒரு குழந்தைய வந்து தொட்டில் கட்டி ஆட்டுறோன்னு சொன்னால் உங்கள் அம்மா வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த மாதிரி அனுப்பி திரும்ப சென்டருக்கு வந்து இங்கே போயிட்டு திருப்பி இப்படி வரும். இதான் நம்ம ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி போயிட்டு வந்தால் ஆசிலேஷன் சொல்லுவோம். இப்போ சில பசங்க வந்து டெஸ்க்கு அடியில் ஸ்டீல் ஸ்கேலை வச்சு ஆட்டுவான், இல்லைன்னா வாயில் வச்சுக்கிட்டு பேனாவோ பென்சிலையோ வச்சு இப்படி பண்ணும்போது அது இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து திரும்ப சென்டர் பாயிண்ட் வந்து கீழே போயிட்டு திருப்பி இப்படி வரும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இந்த சர்க்கிள் இப்படி ஃபார்ம் பண்ணும், இங்கே வரும்போது இங்கே நம்ம டாட் வைப்போம், கோலம் போடுற மாதிரி தான். இந்த இடத்துல வரும்போது இங்கே வரும், இங்கே வரும்போது இங்கே வரும், இந்த இடத்துல திருப்பி இங்கே வந்துடும். 0 எங்கே ஆரம்பிச்சோம். அப்போ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை தான் வந்து நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி அந்த டைம்ங்கிறது வந்து ஒரு சினுசாய்டலுங்கிறத ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். Number of complete cycle of variations gone through by AC in 1 second. ஒரு செகண்டுக்கு அது எத்தனை தடவை போயிட்டு வருது. இப்போ வந்து ஒரு செகண்டுக்கு இது இப்படி போயிட்டு ஒரு தடவை போயிட்டு வருதா, இல்லைன்னா 2 தடவை போயிட்டு வருதா, இல்லைன்னா 3 டைம்ஸ் இப்படி போயிட்டு வருதா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏசியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் do not flow in one direction because the potential of the terminals vary between high and low alternatingly. இப்போ வந்து இந்த டிசி மாதிரி இல்லாமல் இது ஒரே டைரக்ஷனில் போகாது. ஏசியில் அது வந்து பொட்டன்ஷியல் வந்து வேரி ஆகிறதுனால எலக்ட்ரான் வந்து முன்ன பின்ன மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் மூவ் டு அண்ட் ஃப்ரோ இன் த ஒயர் carrying alternating current. It is diagrammatically represented in figure. இது வந்து நம்ம சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து +2ல் போய் நீங்கள் படிப்பீங்க. இப்போ டொமஸ்டிக் சப்ளை இன் த ஃபார்ம் ஆஃப் ஏசி. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஏசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வென் வி வாண்ட் டு யூஸ் அன் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இன் டிசி தென் வி ஹாவ் டு யூஸ் எ டிவைஸ் டு கன்வெர்ட்டர் ஏசி டு டிசி. இப்போ நம்ம வந்து மொபைலுக்கு வந்து டிசி தான் பயன்படுத்தணும். அப்போ ஏசியிலேருந்து நம்ம டிசிக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து ஒரு அடாப்டர் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து ரெக்டிஃபையர் அப்படின்னு பேர். அப்போ ஏசியை வந்து டிசியாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணணும். அதை கலோக்கியில் நம்ம வந்து நம்ம ஊர்களில் நம்ம என்னென்ன நேம்லாம் கொடுப்போம்னா பேட்ரி எலிமினேட்டர், டிசி அடாப்டர், இந்த மாதிரி பேர்லலாம் நம்ம சொல்லிகிட்ருப்போம். அப்போ ஏசியை டிசியாக மாற்றுறது வந்து ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முன்னாடிலாம் நாங்கள் இருட்டில் உட்காந்துருப்போம். ஆனால் இப்போ யார் வீட்லேயும் அப்படி இல்லை, எல்லார் வீட்லேயும் இப்போ இன்வெர்ட்டர் இருக்குது. அந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன பண்ணுன்னா டிசியை வந்து ஃபுல்லாக கரண்ட் இருக்கும்போது சேர்த்து வச்சுக்கும். கரண்ட்டு போன பிறகு நமக்கு அது வந்து ஏசியாக மாற்றி கொடுக்கும். அப்போ த டிவைஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் டிசி இன்டு ஏசி இஸ் கால்டு இன்வெர்ட்டர். இப்போ நான் உங்களுக்கு வந்து இது முதல்ல நல்லா புரியணும். ஏசியை வந்து டிசியாக மாற்றுறது வந்து ரெக்டிஃபையர். இப்போ டிசியை வந்து நம்ம ஏசியாக மாற்றணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இன்வெர்ட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான சிம்பிள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ டிசி வோல்டேஜோட சர்க்கியூட் சிம்பிள் பார்த்திங்கன்னா இப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஏசி வோல்டேஜ் சர்க்கியூட் சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டுங்கிறதுனால இந்த மாதிரி சினுசாய்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டைரக்ட் கரண்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா இப்படி இருக்குது. டிசி ஆர் ஏசி ரெண்டையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து இந்த மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. இப்போ டிசியை விட ஏசியில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். த வோல்டேஜ் ஆஃப் ஏசி கேன் பி வேரிட் ஈஸிலி யூஸிங் எ டிவைஸ் கால்டு டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருங்கிற டிவைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏசி வோல்டேஜ் இருக்கு இல்லையா, ஏசியோட வோல்டேஜை வந்து ஈஸியாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏசியோட வோல்டேஜை மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. ஏசி கேன் பி கேரிடு ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் யூஸிங் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதை பற்றிலாம் நம்ம அடுத்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூடங்குளம் இல்லைன்னா நெய்வேலியில் வந்து கிடைக்கக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம டெல்லிக்கு எடுத்துகிட்டு போகணும், இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏசியாக தான் எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர டிசியில் எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால் நம்ம ஓட்டக்கூடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி போய் சேர்றதுக்குள்ளே அது வந்து லாஸ் ஆகிடும். அப்போ அதை வந்து ஏசியாக மாற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதான் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது. ஏன்னு சொன்னால் லாஸ் ஆஃப் எனர்ஜி வைல் டிஸ்ட்ரிபியூட்டிங் கரண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏசி இஸ் நெக்லிஜிபிள். இதில் வந்து கொஞ்சம் தான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 100 கரண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் சேரும்போது 99 போய் சேரும். இதே நம்மளால் டிசி 100 அனுப்பணும்னு சொன்னால் அங்கே போய் சேரும்போது 1 கூட போய் சேர்ந்துருக்காதுன்னு சொல்கிறாங்க. டைரக்ட் கரண்ட் cannot be transmitted as such. The AC can be easily converted into DC. அப்படி போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஏசியை வந்து ஈஸியாக டிசியாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், ரெக்டிஃபையர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜென்ரேட்டிங் ஏசி இஸ் ஈஸியர் தேன் டிசி. அப்போ டிசியை விட ஏசியை வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The AC can produce electromagnetic induction which is useful in several ways. Electromagnetic inductionனா என்னன்னு சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய யூனிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி ஈஸியாக ஏசி கரண்ட்டை நம்மளால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி. அப்போ என்ன பண்ணுறோம், வோல்டேஜை வந்து நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியுது. அதே மாதிரி ஏசியை வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். அப்போ நமக்கு வந்து எனர்ஜி குறைவாக தான் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏசியை வந்து டக்குன்னு டிசியாக மாற்றிட முடியும். ஏசியை ஜென்ரேட் பண்ணுறதும் ஈஸி. அதை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் டிசி. இதுவும் அதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இதுவும் நிறைய யூசஸ் நமக்கு இருக்குது. அதாவது எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொன்னால் இந்த நகைக்கெல்லாம் வந்து இப்போ கல்யாணி கவரிங் நகையெல்லாம் வந்து பாலிஷ் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதை மாதிரி உள்ளது. எலக்ட்ரோ ரிஃபைனிங் அப்படின்னு சொன்னால் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கோல்டோட சேர்த்து வேறு ஏதாவது கிடைக்கிது, அலுமினியம் இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை க்ளீன் பண்ணுறது. அடுத்தது எலக்ட்ரோ டைப்பிங், அச்சு வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதெல்லாம் டிசி வச்சு தான் பண்ண முடியும். எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்டு ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் டிசி. இது வெரி இம்பார்ட்டண்ட். இது பயங்கர யூஸ்ஃபுல். ஏசியால் வந்து கரண்ட்டை சேவ் பண்ணவே முடியாது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாமே தவிர ஒரு இடத்துல வந்து கரண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணணும்னா டிசியாக தான் பண்ணோம். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நான் கரண்ட் இருக்கும்போது அந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணுவோம்னா டிசியாக மாற்றி உள்ளே அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம கரண்ட்டு போன உடனே அந்த டிசியை வந்து ஏசியாக மாற்றி இந்த இன்வெர்ட்டர் நமக்கு கொடுக்கும். அப்போ வந்து அடாப்டர் இல்லைன்னா ரெக்டிஃபையர் வந்து ஏசியை வந்து டிசியாக மாற்றும், இன்வெர்ட்டர் வந்து டிசியை வந்து ஏசியாக மாற்றும். இப்போ அடுத்து do you know in India the voltage and frequency of AC used for domestic purpose is 220 volt and 50 hertz respectively. இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏசி தானே யூஸ் பண்ணுறோம். இந்தியா ஃபுல்லாக வந்து 220 வோல்ட்டும் 50 ஹெர்ட்ஸ், அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா வோல்டேஜ் இருக்கும். இது வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறது. அதாவது பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்ச நம்மளை மாதிரி அடிமைகளாக பிரிட்டிஷ்கிட்ட இருந்த எல்லா கண்ட்ரிலையுமே அவங்க அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. 220 50 ஹெர்ட்ஸ். இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி
எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின், இது மறக்கவே கூடாது. ஆனால் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 110 வோல்ட்டு 60 ஹெர்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபாரின் போகிறவங்க வந்து இப்போ நம்ம ஊர்லேருந்து கிரைண்டர் மிக்சிலாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா டக்குன்னு அங்கே போய் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த அடாப்டரை வச்சு தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட்டு வந்து கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்டில் ஓடுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறதுல ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன, டைரக்ட் கரண்ட்னா என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டேஞ்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.